ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த நல்ல நாளுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் இந்த 2023 இந்த கடைசி நாளுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாள் தேவதாமே நம்ம நல்ல தேவசனை அடுத்து வந்து கர்த்தரை துதிக்க போற்று மகிமைப்படுத்த கர்த்தரை பாடி ஆராதனை செய்ய கர்த்தர் அவங்க கிருபை இறக்கமானக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏராளமான நன்மை செய்திருக்கா. விசேஷமாக அந்த ஆண்டிலும் கர்த்தர் ஏராளமான நன்மை செய்திருக்கா. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது பிரகாரமாக நாட்களும் தேவசனியாக வந்து தேவன் தொழுதுகளும் கர்த்தர் நன்றி செலுத்தவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கா. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோட சொன்ன அடியானுக்கும் கர்த்தர் இந்த பாக்கியத்தை சாகி கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்து கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே அந்த ஆணையும் நம்மளது இறுதி நாளுக்காக கர்த்தர் நடத்தி வந்திருக்கா. அதுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலையும் நமக்கு தேவனை தியானித்து கர்த்தர் சேர்க்கிறீங்க தியானித்து நன்றி செலுத்த முடியாது 4-5 போதங்களை நம்ம கொடுத்து கர்த்தரை பலப்படுத்தினா அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் இந்த மாதத்தில் 5 வாரங்கள் 5 சண்டே காணப்பட்டனால் கர்த்தர் நிறைய போதனை கொடுத்து நம்மளை பலப்படுத்தினால் விசேஷமாக முதல் வாரத்திலையும் நான் நடக்க வேண்டிய வழியை உள்ள காண்பிப்பே இது வரைக்கும் நடத்தி வந்த நான் நடக்க வேண்டிய நடத்தி வந்தேன்னு சொல்லி கர்த்தரை காண்பித்திருக்கிறார். அதுக்காக தேவ சோற்றம் செலுத்தணும் அனுப்பம் செய்தார். அதை தொடர்ந்து கர்த்தர் அழிய எல்லா இவங்களுக்காக தேவ சோற்றம் செலுத்திய கர்த்தர் விளக்கம் கொடுத்தார். அதை தொடர்ந்து கர்த்தர் அழிச்ச கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சொல்லி கர்த்தர் உணர்த்தி கொடுத்தார். தேவனுடைய பாதப்படியிலே வந்து தேவனுடைய பாதப்படியிலே வந்து கர்த்தர் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற காரியத்தையும் கர்த்தர் சொன்னார். நன்றி என்ற காரியத்தை பற்றி விளக்கம் கொடுத்தார். போன வாரம் அப்படியே கர்த்தருடைய அவருடைய கிருபையை தியானிக்க முடியாமல் அவருடைய எல்லா கிருபைகளுக்காய் கர்த்தடித்த எல்லா கிருபைகளுக்காய் நம்ம சோதனை செலுத்த கிருபையை பற்றி தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். கிருபை சோதனை செலுத்தும் மூலமாய் கிருபை இன்னும் பெருக வேண்டும், கிருபை நிலைத்திருக்கலாம் வேண்டும், கிருபை வாழணும்னு சொல்லி காரியத்தில் உறுதி கொடுத்தார். இந்த வாரம் அப்படியே தொடர்ந்து இந்த வருடத்தின் கடைசி நாளாக இருக்கப்படியாக தொடர்ந்து தேவன் சோதனை செலுத்தி நாம் புதிய ஆண்டு பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வராக. அப்படியே கர்த்தர் தாமே நாட்டில் நம்ம கொடுக்குற வானம் நாங்கள் புசித்து நாளுக்கு வாழ்க்கை பலப்பூர்வமாக தேவன் சோதனை செலுத்தி நம் தொடர்ந்து புதிய வருடத்தை நாம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போதும் பவுல் 1 தெசலோனிக்கேயர் முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18 ஒரு வாசிக்கலாம். 1:5-18 எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த 2023 கடைசி நாள் வந்திருக்கிற கடைசி நாள் இந்த 2023 ஆண்டுகளோட கடைசி நாள் வந்திருக்கிற நமக்கு கர்த்தருக்கு வார்த்தைகள் தான். எல்லாவற்றுக்கும் என்ன செய்யுங்க? சோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் பிரசன்னம் சோத்திரம் உண்டாதாக. எல்லாவற்றையும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் பிரசன்னம் சோத்திரம் உண்டாதாக. இங்கே சோத்திரம் செலுத்துவது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி இங்கே நாமே பார்க்கிறோம். கர்த்தர் பிரசன்னம் சோத்திரம் உண்டாதாக. நாம் கடமைக்கு சோத்திரம் செலுத்தக்கூடாது. தேவ சித்தம் நிறைவேற்காக இங்கே செய்கிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 2024 கர்த்தர் செய்கிற நன்மைகள் ஏராளமாக சொல்லி முடியாத அளவுக்கு உண்டு. அவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? எண்ணி சோத்திரம் செலுத்தினா நாளே பத்தாது. இருந்த போதிலும் அது சோத்திரம் செய்து தேவனுடைய என்ன சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நாம் எண்ணி தேவனுக்கு சோத்திரம் செலுத்தினால் அது என்னவாகிறது? தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் உண்டாகும். சோத்திரம் செலுத்துவதால் தேவனுடைய சித்தமாகும். இன்னைக்கு தேவ சித்தத்தை ஆங்காங்கே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, தேசத்தை எப்படி அறிவது, தேசத்தை எப்படி நாம் செய்வது என்று சொல்லி ஆங்காங்கே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நாட்டில் சொல்லுற காரியம் தான். நீ இதுவரைக்கும் கர்த்தர் பெற்ற நன்மைக்காக சோத்திரம் செலுத்து. அதுதான் கிறிஸ்து கொடுத்த தேவ சித்தம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவதே நாம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னைக்கு தேவன் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தேவனுடைய சோத்திரம் செலுத்துவது மறந்து விடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேசத்தை செய்ய அவங்க என்ன செய்யறாங்க? தாமதிக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் எப்பெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த தாமதிக்கிறீங்களோ, தேவனுக்கு சோத்திரம் செலுத்த தாமதிக்கிறீங்களோ, அப்போ தான் தேசத்துக்கு கொஞ்சம் விலகி நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். தேசத்தை செய்யாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். தேசத்துக்கு செய்ய நீங்கள் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் பிரசன்னம் சோத்திரம் உண்டாதாக. எப்போவுமே தேவனுக்கு சோத்திரம் செலுத்த கடந்து வர வேண்டும். அந்த குஷ்டரோகி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் சோத்திரம் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த வந்தான். அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாத. அப்படி சோத்திரம் செலுத்துறவனா கர்த்தரை மகிமைப்படுத்துறவனா ஆகும். நான் தேவனுக்கு நான் தேவசித்தம் செய்கிறேன், தேவசித்தம் செய்கிறேன் எதனால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு சோத்திரம் முதல்ல செலுத்துறதுனாலே நம்ம தேவசித்தம் செய்யணும் முதலாவது படியாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறதுக்கு முதலாவது படி என்ன தெரியுமா? தேவனுக்கு இதுவரைக்கும் நம்ம பெற்ற நன்மைகளுக்கு தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா.
கர்த்தர் பாப்பா எத்தனை பேர் இந்த சபையில் நன்மை பெற்றிருக்கிறாங்க, எத்தனை பேர் இந்நாட்டில் வந்து சோத்திரம் செலுத்துறாங்க அப்படின்னு பார்ப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குஷ்டரோகி 10 பேர் குணமானாங்க. ஒருத்தவங்க என்ன செஞ்சா சோத்திரம் நமக்கு 9 பேர் எங்கேன்னு சொல்லி இயேசு சென்ற ஏறி கேட்டார், எங்கன்னு கேட்டார். அப்போ ஆள் எண்ணி கொண்டு தான் இருக்கிறார். இந்த சபைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, இந்த சபையில் எத்தனை பேர் ஆசிரமம் பெற்றிருக்கிறாங்க, யாரெல்லாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் தಮ್ಮ சுய வேலை பார்க்க போயிருக்காங்க, யாரெல்லாம் நன்றி செலுத்தலை அப்படின்ற கத்தரிச்சுதா எண்ணிக்கொண்டே தான் இருக்கார். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. அப்படி சோத்திரம் செலுத்துறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லி அர்த்தம். சோத்திரம் படுத்துறவன் தேவனுக்கு தேவசத்துக்கு செய்கிறவனோட முதல் படி மாத்திரமல்ல, அவன் தேவனை மகிமைப்படுத்துறான்னு சொல்லி அர்த்தம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்க. இப்படி சோத்திரம் செலுத்துறவன் தேவசத்துக்கு செய்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துறான்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா வாசிக்கலாம். சோத்திர பலியிடுறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த குஷ்டரோகி தவிர எனக்கு மகிமைப்படுத்துகிற எவனும் வரலையா அப்படி இயேசு கேட்டார். இந்த குஷ்டரோகி தவிர ஒரு குஷ்டரோகி தவிர வேற யாரும் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கோ சோத்திரம் செலுத்துக்கு வரலையான்னு சொல்லி இயேசு கேட்டார். இங்கே சோத்திரம் செலுத்துறோம், தேவனை மகிமைப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. சும்மா கர்த்தரை மகிமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு பிரோஜனம் இல்லை. நீங்க கிரியையில காட்டணும். தேவனுக்கு மகிமைப்படுத்துறேன்னு எப்படி கிரியையில காட்டுவீங்க? தேவசித்தம் செய்யணும்னு சொல்லி எப்படி கிரியையில காட்டுவீங்க? நீங்க கர்த்தருக்கு பெற்ற நன்மைகளை செய்யணும், சோத்திரம் செலுத்திருக்கணும். அதுதான் தேவசித்தம் செய்யறதுக்கு அடையாளம். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம்னு எதை வச்சு காட்டுறீங்க? வாயால் சொல்ல மாத்திரமல்ல, எப்படி கிரியையில எப்படி காட்டுறீங்க? கர்த்தரை நம்ம செய்ய நன்மைகள் என்ன செய்யணும்? சோத்திரம் செலுத்தி அவர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்துறவராக காணப்படணும். தேவனுடைய சோத்திரம் உள்ளதாக. ஆகையினாலே நாம் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரம் சொல்வது தேவசித்தமாக கிறிஸ்து இயேசுக்குள்ளவங்களை குறித்து தேவசித்தமாக இருக்குன்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலர் பவுல் ஆவியானவர் கூட எழுதுகிறார். ஆனால் தேவசித்தத்தை எப்படி செய்கிறது? தேவசித்தம் யோசிக்காதீங்க. கர்த்தரை மட்டும் செய்யலாம், சோத்திரம் மட்டும் செலுத்துங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளவங்களை குறித்து அதான் தேவசித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Saying thanks to God is a God's will. Saying thanks to God is a glorifying the God. தேவனுடைய சோத்திரம் உண்டா? நீங்க சோத்திரம் படி செலுத்துறது கர்த்தரை மகிமைப்படுத்த அர்த்தமாகும். நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துறது தேவனுடைய சித்தத்தினோட செய்யறதுக்கு அடையாளமாகும். இதை எக்காவது மறந்துடாதீங்க. விசேஷமா இந்த ஆண்டில் இந்த இறுதி நாளில் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு தடவை கூட நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. அப்படி நம்ம தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? எப்போவும் எந்த நேரத்தில் இந்த இறுதி நாள் மாத்திரமல்ல, இந்த வருடத்தின் இறுதி நாள் மாத்திரம் சோத்திரம் நினைக்காதீங்க. எப்போவுமே தேவன் சோத்திரம் சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். சங்கீதம் 31 வாசித்து பாருங்க. எப்பவும் தேவன் சோத்திரம் சொல்லி அவர் மகிமைப்படுத்துறேன். அவர் துதி சேர்த்து கொண்டு பேச சங்கீதக்காரன் பாடினான். வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயிலே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எப்போ ஸ்தோத்திரிப்பேன்? all the days, all the time. என்ன செய்ய நான் தேவனே, I will praise the God in all the time. Not only 2023 last day, I will say thanks to all the time என்று சொல்லி அருமையாக தாவீது சொன்னார். கர்த்தருடைய சோத்திரம் உண்டாதாக. அதனால இன்னும் இந்த வருடத்துடைய இந்த இறுதி நாளில் கூட நாம் இன்னும் என்னென்ன காரியத்தில் தேவ சோத்திரம் செலுத்த வேண்டுமோ அதெல்லாம் சோத்திரம் செலுத்தி கர்த்தர் சித்தத்துக்குள்ளாகவும் விசேஷமாய் கர்த்தருடைய மகிமைப்படுத்த உள்ள ஆளாக நாம் தொடர்ந்து காணப்படுவோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு சோத்திரம் செலுத்திற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ சித்தமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அது தேவனை மகிமைப்படுத்துறான்னு சொல்லி அர்த்தம். அப்போ தேவன் சோத்திரம் செலுத்தினா என்ன உண்டாகும்? தேவசத்தை இன்னொன்று தேவனை மகிமைப்படுத்துகிற அர்த்தம். அப்படி நான் தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனுக்கு சோத்திரம் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இப்போ எல்லாவற்றையும் சொல்லி அங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்றதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சோத்திரம் உண்டாத முதல் வரி வாசிங்க. எல்லாவற்றையும் சோத்திரம் செய்யுங்க. எல்லாவற்றையும் all the things எல்லாவற்றையும் சோத்திரம் என்று சொல்லி போகிறோம். கர்த்தருடைய சோத்திரம் உண்டாதாக. இங்கே எல்லாவற்றையும் சொல்ற காரியத்தில் ஒரே வரியில எல்லாத்தையும் சொல்லாமல் கொஞ்சம் தியானித்து இந்த எல்லாவற்றையும் என்னங்கிறது நம்ம தியானிப்போமாக, வேதாம் மூலமாக தியானிப்போமாக. அதாவது சங்கீதம் 107 நீ எக்காலத்து கொண்டு மறந்துடாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அங்கே நடந்த ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அவன் இக்கட்டிலிருந்து நீங்களாக்கிற கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு எழுதி வைத்து அங்கே சோத்திரம் செய்ய முடியாத மனிதனுக்கு திரும்ப செய்திருக்கிறார். சங்கீதம் 107 நீங்க முழுவதும் வாசித்தீங்கன்னா ஒரு மனுஷனை எல்லா இக்கட்டிலிருந்து விலக்கி பாதுகாத்து அதுக்கு நன்றி செலுத்த முடியாத ஒரு காரியத்தை தான் 107வது சங்கீதம்.
அப்போ இங்கே எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும்னு சொன்னா எல்லாங்கிற என்ன காரியம் என்னன்னா வாட் எவர் திங்ஸ் எல்லாம் அப்படின்னா எல்லா இக்கட்டுகள் சரி அர்த்தம். ஹalleluya. எல்லா நன்மையும் உண்டு, எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. ஆனால் இங்கே நம்ம பார்க்குற காரியம் 107 பார்க்குற காரியம் என்னன்னா எல்லா இக்கட்டிலிருந்தும் அவர் மனிதனை விடுவித்து அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வாசிக்கலாம் சங்கீதம், அதாவது 107ஆம் அதிகாரத்திலே சங்கீதம் 107 எடுத்துக்கோங்க. இன்றைக்கி அதான் தியானம் பண்ண போகிறோம். 107 41 வாசிங்க. எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கல வைத்து அவர் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். இந்த காரியத்தை நடைபெறதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாங்கிறத யோசிக்க வேண்டும். இது முடிவுரையா இந்த பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. இந்த பாட்டில் முடிவுரையா எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா பயங்கரமான இக்கட்டுகளை அந்த எளியவன் என்ன செய்தா சந்திச்சான். அந்த சிறுமைத்தனத்தில் பயங்கர இக்கட்டில் சந்திச்சான். கர்த்தர் அவனிலிருந்து அந்த சிறுமையிலிருந்து அந்த அவனை எடுத்து உயர்ந்த அடைக்கல வைத்து அந்த மந்தையை என்ன செஞ்சார்? பெருக செய்தார். அந்த வம்சங்களை மந்தையை போராக்கி பெருக செய்தார். இதோட சாட்சியினுடைய விளக்கம் தான் நம்ம 107ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்படி அவங்களுக்கு பல இக்கட்டுகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு கிட்டத்தட்ட 5 இக்கட்டுகள் இங்கே அவனுக்கு வந்ததா சொல்லி பார்க்கிறோம். அந்த இக்கிலிருந்து கர்த்தர் அவனை நீங்களாக்கி அவனை ஆசீர்வதித்தார். அவனா அதுக்காக அவன் என்ன செய்யறான்? தேவனுக்கு ஸ்தோத்திரமும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை எடுத்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி செய்கிற மக்களை கர்த்தர் இப்படி இக்கட்டிலிருந்து நீக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கர்த்தர் என்ன செய்யறாவனை அந்த எளியவனை சிறுமைத்திலிருந்து எடுத்து அவன் என்ன செய்கிறார்? உயர்ந்து அடைக்கிறத வைத்து அது குடும்பம் பெருக்க முடியாது செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த 5 இக்கட்டுகளே பார்க்கிறோம். அதை வாசிக்கலாம். அந்த எல்லாரும் சோதனை செய்யும் சொல்ற பிரகாரமாய் எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதத்துக்காக தேவன் நன்றி செலுத்துவோம். விசேஷமாய் கர்த்தரை இந்த வருஷத்துல நமக்கு நீங்களாக்கின எல்லா கட்டளையும் நீங்களாக்க கர்த்தரை செய்வோம், சோத்திரம் செலுத்துவோம். வாசிக்கலாம். சங்கீதம் 107 1-8 வரைக்கும் நிதானமா வாசிங்க. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பல தேசங்களில் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்தில் அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அவர் இக்கட்டிலிருந்து அவரை விடுவித்தார். வாசிங்க. தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர செவ்வையான வழி நடத்தினார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசுவுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்பினார் என்று அவருடைய கிருபை மித்தமும் மனுபுத்திர அதிசயம் மித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஹல்லேலூயா. 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபை என்றும் உள்ளது. துதியும் சிறுமை ஆரம்பிக்குது. அப்புறம் இக்கட்டிலிருந்து விளக்குனக்காய் ஒரு துதி செலுத்தினார்கள் சொல்லி பார்க்கிறோம். இந்த முதல் கட்டுகளையும் பார்க்கிறோம். இந்த முதல் கட்டுகள் என்ன தெரியுமா? தன் வழியை நடந்து, தன் சுய வழியை நடந்து நாம் எங்கே போகிறோம் தெரியாம அலைஞ்சு திருந்துகிற ஒரு ஆத்மாவை கர்த்தர் அழைத்து தன்னுடைய கிருபையானவரை அழைத்து அவன் நடக்க வேண்டிய அவன் நடக்க வேண்டிய வழியை அவனை காண்பித்து அவனை திருப்தியாக்கி அவனை செம்மையாக்கி அவனை என்ன செய்ய கர்த்தர் அவனை நடத்தினதை காரியத்தை இங்கே பார்க்கிறோம். இப்படி இக்கட்டிலிருந்து அவன் விடுவித்து மித்தமாய் கர்த்தர் அவனுக்கு செய்த கிருபை மித்தம் அவன் அதிசயமாக நடத்தும் மித்தம் அவன் தேவனை செய்வான், துதிப்பான், ஸ்தோத்தரிப்பான் என்று சொல்லி போடப்படும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே ஒரு பெரிய இக்கட்டுகள் என்ன அப்படின்னா தன் சுய வழியில் போன ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் தன் சுய வழியை ஏசாயாவில் வாசிக்கிறோம். அதாவது எப்படின்னா வாசிங்க. ஏசாயா 53:6 ஏசாயா 53:6 வாசிக்கிறோம். அவன் தன் வழியை போய் சுயமாக போய் அங்கே சிக்கிக்கிறான், அங்கே மாட்டிக்கிறான். எங்கே போகிறேன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு காரியத்தில் சிக்கிக்கிறான். வாசிக்கலாம். நாம் எல்லோரும் ஆடுகள் போல என்ன செஞ்சோம்? வழி தப்பி திரிந்தோம். அவன் தன் வழியிலே போனான். வாசிங்க. கர்த்தரோ நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணி
பண்ணினார். நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்தார். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தா ஆனா வாயை திறக்கவில்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதா? ஆட்டுக்குட்டியை போல ஆட்டை போலவும் சத்தமிடாத ஆட்டை போல வாய் திற வந்தார். சொல்லி இப்படி கர்த்தரா இயேசு நமக்காய் அங்க வாய் மூடிய தண்டனை பெற்றுக் கொண்ட மித்தமாய் நாம் வழி தெரியாமல் சுற்றி இருந்த நம்மளை கர்த்தர் வழி திரும்ப கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த மட்டும் வாசிக்கலாம். அதாவது 4ஆம் வசனம் வாசிங்க. 4 107 4 வாசிங்க. சங்கீதம் 107 4. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். எங்க தங்கணும் எங்க போகணும் அப்படி மனாந்த சுற்றுறவோ சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? கர்த்தர் வழி நடத்த ஆரம்பிச்சாலும் கரெக்டாக நடத்துவார். எங்கே போகணும், எங்கே டார்கெட் இருக்குது, எங்கே டெஸ்டினேஷன், அதாவது எந்த டெஸ்டினேஷன் அடையணும் எல்லாம் கரெக்டாக சொல்லுவார். ஆனால் ஏன்னா இங்கே எப்படி இருக்குது, அவங்களுக்கு வழி தெரியாமல் திக்குமுக்கி ஆடிட்டு இருக்கிற ஒரு ஜனங்களை பார்க்கிறோம். ஏன்னா அவன் சுய வழியிலே அவங்க கலந்து கொண்டார்கள். ஆடுகள் போல வழி தப்பி போனார்கள். இப்போ பாருங்க, வாசிக்கலாம். அப்படியே அவன் தாபரிக்கு ஊரை காணாமல் வனாந்தரத்தை அவந்திர வழியாய் அதாவது எங்கே போய் செட்டில் ஆகணும், எங்கே போகணும், வழி நடத்தப்படாமல் இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்கிறோமா அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் சாப்பிடாமவும் தாகமாகவும் ஆத்மா சரீரம் தொய்ந்து போன மாத்திரம் இல்லை, ஆத்மா செஞ்சு நொந்து போய் அலைஞ்சு தெரிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிட்டார்கள். அவர் இக்கட்டிலிருந்து எப்படி விடுவித்தார்? அடுத்த வசனம் வாசிங்க. இப்ப அவங்க தாவரி சேர முடியாது. அவங்க வந்து செட்டில் ஆகக்கூடிய இடத்தை கர்த்தரை செஞ்சார், காண்பித்தார். ஹல்லேலூயா. இக்கட்டிலிருந்து நமக்கு அப்படிதான். என்ன செய்யணும், எப்போ பண்ணணும், எங்கே போகிறோம், என்ன செய்யணும் தெரியாமல் நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களுக்காக காணப்பட்டோம். இந்த காரியத்தை எப்படி செய்யலாம்னு இருக்கோம், இந்த காரியத்தில் எப்படி உண்டாகும், இந்த காரியத்தை எப்படி சேர்ந்து தடுமாறி கொண்ட காலம் நிலையும் இருந்தது. இந்த வருஷத்தில் இதெல்லாம் நம்ம செய்வோமா, நமக்கு உண்டா, அது அலைஞ்சு தூக்கிட்டு ஒரு நேரமும் இருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? நாம் ஜபத்தை கூப்பிடும்போது என்ன செய்தார்? அவங்கள கரெக்டாக அது தாவரிக்கும் இடத்தை கர்த்தர் நம்ம காண்பித்து எங்கேயும் அலைந்து இல்லாமல் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 7ஆவது வசனம் வாசிங்க. தாவரிக்கு போய் சேர இப்போ அவங்க என்ன செஞ்சா செவ்வையான வழி. ஹல்லேலூயா. ராங்கா போன அந்த வழியிலே பாதை மாதிரி போய் வழி தப்பி பாதை மாதிரி போன அந்த ஆட்டை என்ன செஞ்சா இருக்கும்? செவ்வையா சரியான வழி நடத்தினார். வாசிக்கலாம். அடுத்தது இப்ப அந்த சரீரத்துக்கு மட்டும் அவர் திருப்திப்படுத்தினாங்க. ஆத்மாவை செஞ்ச கர்த்தர் திருப்திப்படுத்தினார். பசுல ஆத்மாவை வயிற்று பசிக்கும் சாப்பாடு கொடுத்தார், ஆத்மாவுக்கும் என்ன செஞ்சார்? சாப்பாடு கொடுத்தார். இப்போ மணிபுத்திரத்துக்கு என்ன செய்யணும்? அவருடைய கிருபை நிமித்தமும் மணிபுத்திர அவர் செய்த அரிசி நிமித்தமும் அவரை துதிப்பாராக. மறந்து போயிடாதீங்க, இது தேவ சித்தம், இது கர்த்தரை மகிமைப்படுத்துற நேரம். ஹல்லேலூயா. நீ தடுமாறி இந்த வருஷம் நீங்க தடுமாறி கொண்டு வந்து கர்த்தர் உங்களுக்கு தாவரிக்கு வழியை உங்களுக்கு காண்பித்தார், சுவையா நடத்தினார், விசேஷமாய் உங்களுக்கு ஆத்மா என்ன செஞ்சா? திருப்தியாக்கினார். ஹல்லேலூயா. திருப்தியான ஆத்மா என்ன செய்ய வேண்டும்? தேசத்துக்கு உள்ளாக கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தவறி விடக்கூடாது. இந்த வசனத்தை நம்ம இருக்க பிடிச்சு கொண்டேன். திருப்தியாகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வருஷம் நம்மளை திருப்தியாகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சாப்பாடுலையும் சரி, நம்ம ஆத்மாவுக்கும் சரி, ஒரு திருப்தியை நம்ம கொடுத்தா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம கொடுத்தா. எல்லா இக்கட்டும் தடுமாறி கொண்டு இருந்தோம். சில இக்கட்டு இல்லை, எங்கே போகணும்னு தெரியல. அந்த வீட்டுக்கு போகலாமா, அவன் சண்டை போடுவானா என்று தடுமாறி கொண்டு இருந்தோம். இந்த வீட்டுக்காரங்க நம்ம பேச மாட்டாங்களே, அங்கே போவோமா, வழி தப்பி தடுமாறி கொண்டு இருந்தோம். இவங்களுக்கு 10 நாள் 5 3 2 வருஷமா பேசாமல் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு போகலாமா தடுமாறி கொண்டு இருந்தோம். கர்த்தர் இந்த வருஷம் அவங்க வீட்டுலாம் போக செய்து நம்ம என்ன செஞ்சார்? திருப்தியாக்கினார். ஹல்லேலூயா. God has satisfied us this year. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எங்களுடைய வழி தப்பி போன இக்கட்டிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலாக்கி எங்கள் திருப்தியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது தேவ சித்தமா இருக்கிறது. இப்படி சொல்வது தேவனை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்குது.
தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அதனால நாங்கள் வழி தப்பி சில காரியங்கள் சென்றிருந்தோம், எங்கள் சுய வழியில் நாங்கள் சில காரியங்கள் சென்றிருந்தோம். ஆனால் கர்த்தர் எங்கள் மேலே கவனமாக இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பித்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு தந்து எங்களுக்கு சரீரத்துக்கு வேண்டியதை எங்களுக்கு திருப்தியாக்கி விசேஷமான ஆத்துமாக்களை திருப்தியாக்கி எங்களை வழிநடத்தி சென்ற தேவனுக்கு சோத்திரம். ஹல்லேலூயா என்று சொல்லி தேவனை நம்ம மயங்கப்படுத்துவோமாக. இந்த இடத்துல ஒரு 3 காரியங்களை நான் அண்டர் பண்ணி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, கர்த்தர் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். எப்படி இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார்? He had released from the அந்த பாண்ட். அவர் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். அடுத்தது பாருங்க, செம்மையான வழியில் அவரை நடத்தினார். எப்படிங்க? செவ்வாயான அவரை நடத்தினார். God has lead us. God has made giving the lead to us. எப்படி செய்யறது, என்ன பண்றது, அவர் நம்மளை நடத்தினார். 3வது பாருங்க, திருப்தி ஆக்கினார். சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணார், நம்மளை சஃபிஷியன்ட் ஆக்கினார், திருப்தி ஆக்கினார். 3 காரியங்களை கத்த செய்திருக்கிறார். கட்டிலிருந்து இங்கே விடுவித்தார், அடுத்தது நம்மளை திருப்தி ஆக்கினார், அடுத்தது வழி நடத்தினார். செம்மையான வழி நடத்தினார். ராங் ரூட்ல இருந்து நம்மளை நேர் வழி நடத்தி சேர்ந்தார். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் அவளை இக்கட்டிலிருந்து நீக்கினதாக மனுஷபுத்திரன் செய்யணும், துதிக்க வேண்டும் சொல்லி போடப்பட்டதை பார்க்கிறோம். அப்படியே நம்ம 2020 கர்த்தரை மட்டுமாய் நம்மளை நாம் நடக்க வேண்டிய வழியிலே நமக்கு காண்பித்து நம்மளை திருப்தியாக்கி நம்மளை என்ன செய்தார்? எல்லா இக்கட்டிலும் நம்மளை இக்கட்டிலிருந்து விடுவித்த தேவனுக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. தேவனை துதிப்போமாக. ஹல்லேலூயா. 2வது கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக. இப்போ 10ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் 16 வரைக்கும் வாசிங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமான ஆலோசனை அசட்டை பண்ணி அந்த காலத்திலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தாழ்த்தினார், விழுந்து போனார்கள். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் நீங்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அடுத்தது வெளிப்பட பண்ணி அவர் கட்டுகளை அறுத்தார். ஹல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்வை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரன் செய்கிற அதிசயம் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இங்கே ஒரு காரியம் போடப்பட்டிருக்கு. என்னன்னா, பாவத்து கட்டுகளை அறுத்ததுக்கான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்த்து என்ன பார்த்தோம்? தனித்தனி வழியே போய் கட்டையில சிக்கி கொண்ட ஆட்களை கத்தனை செஞ்சா விடுவித்து திருப்தியாக்கி கர்த்தருடைய வழியில் நடக்க செய்து விசேஷமாய் அவங்க என்ன செய்தார்? விசேஷமாக அவங்க என்ன செஞ்சார்? நடத்தினார் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாதாக செம்மையா வழி நடத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே பாவத்தை கட்டில சிக்கி இருந்த, அதாவது பாவத்தை கட்டுறா மரணத்தை கட்டுன்னு அர்த்தம். மரணத்தை கட்டில சிக்கி இருந்தவர்களை கத்தனை செஞ்சா அந்த கட்டிலிருந்து விடுவித்து ரசித்து அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை செஞ்சார். இரும்பு கதை உடைத்து வெண்கதை உடைத்து அவங்களுக்கு என்ன செஞ்ச ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்து இதுக்காக தேவனை துதிக்க வேண்டும் சொல்லி பார்க்குறோம். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் காரியம் ஏன் அந்த இக்கட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னா, இப்போ அந்த 5 கட்டுகள் பார்க்குறோம். இந்த 5 கட்டுகளும் எதனால மனுஷன் அந்த கட்டுக்குள்ள போனா கர்த்தர் அவங்க என்ன செஞ்சார் அப்படின்றதா இந்த 107 தியானம். இப்போ ஃபர்ஸ்ட் காரியங்கள் கட்டுகள் என்ன அப்படின்னா, என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனுஷன் தனித்தனி வழியே போய் அலைந்து திருந்து சாப்பாடெல்லாம் தெரியும் போது கர்த்தர் அவன் என்ன செய்யறா? அவன் இறக்கம் கொண்டு அவனை அந்த இக்கட்டிலிருந்து விலக்கி அவனுக்கு வேண்டி அவனை திருப்தியாக்கி அவனை வழி நடத்தி செம்மையாக வழி நடத்தி அவனை ஆசிரிக்கிறார். இது சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த கட்டுகளை ஏன் அவன் போனான்? அந்த சுய வழியில் போன நிமித்தமாய் அந்த கட்டுகள் உண்டாயிடுச்சு. 2வது காரியம் பாருங்க, மரண கட்டிலிருந்து பாவ கட்டிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். இது ஏன் அப்படி செஞ்சான் அப்படின்னா, கர்த்தரோட வசனத்தை அவமாக்கினான். கர்த்தரோட ஆலோசனை நினைச்சுன்னா அசட்டை பண்ணான். இப்படி ஒரு என்ன உண்டாகும் தெரியுமா? எப்பவுமே கர்த்தரோட வசனத்தை அவமாக்குறவனுக்கும் கர்த்தரோட வசனத்துக்கு தூரம் போறவனுக்கும் கர்த்தரையே ஆலோசனையை அசட்டை பண்றவனுக்கும் என்ன உண்டாகுமா? மரண கட்டுகளோட சூழ்நிலை என்ன இருக்குங்க? மரண கட்டுகள் சூழ்நிலை. கர்த்தருடைய வசனத்தை நீ கேட்காது கொண்டு அதாவது அவப்படுத்தக்கூடாது, அதாவது அசட்டை பண்ணக்கூடாது. வாசிக்கலாம் அந்த வசனம் மாட்டி பாருங்க. 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம். கலகம் பண்ணி வசனத்துக்கு எதிராக செஞ்சு அவரோட ஆலோசனை செஞ்சாங்க. அசட்டை பண்ண வித்தமாக உண்டான வேணாம் என்ன தெரியுமா?
மரண கட்டுகள் சூழ்ந்து வாசிங்க அடுத்தது. அந்த காலத்தில் மரணங்களில் வைக்கப்பட்டிருந்தது. அதனால அவன் மரண போனாங்க. ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டும் கிடந்தார்கள். ஒடுக்கத்து இரும்பு கட்டுண்டு. அப்போ இந்த கட்டுகள் எப்படி வந்துச்சு? வசன பிரகாரம் செய்யாதவனுக்கு, வசனத்தை மீறினவனுக்கு, விசேஷமாய் வசனத்துடைய ஆலோசனை, தேவ ஆலோசனையை அசட்ட பண்ணவனுக்கு இந்த மாதிரி மரண கட்டுகள் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ வசனம் சோத்திரம் இல்லாத நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வருஷத்துல நிறைய தெரிஞ்சுக்கலாம். தேவன வசனத்தை மனுஷனை அவமாக்கிருந்துக்கலாம், இல்லை கத்தர் ஆலோசனையை அசட்ட பண்ணியிருக்கலாம். கத்தர் ஆலோசனை கிடைச்சிருக்கும், இந்த பிரகாரம் இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆனாலும் அசட்ட பண்ணிக்கலாம். கடைசி என்ன மரண பயம் அவங்களுக்கு உண்டானதுருக்கலாம். ஆனால் கத்த என்ன செய்கிறார்? அவள் மேலே ஒரு இறக்கம் கொண்டு என்ன செய்கிறார்? அவளை அந்த மரண கட்டத்தை ரசித்து இரும்பு தாளை உடைத்து என்ன செய்கிறார்? விசேஷமாய் அந்த வெண்கலத்தை உடைத்த தேவன் அவளை ஆசிரிக்கிறார். ஹல்லேலூயா! இப்போ அவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய அவருடைய கிருபை நிமித்தமும் தேவனுடைய அதிசய நிமித்தமும் அவர் துதிக்க வேண்டுகிற ஒரு கடமையை இப்போ அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி செய்வது தேவனுக்கு தேவ சித்தமாக தேவ சித்தம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய மகிமைக்கு ஏதுவாக இருக்குது. மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இப்போ பாருங்க, அவருடைய இருதயத்தை இப்போ வாசி 13 வாசிங்க. இப்போ மரண கட்டுல போயிட்டார்கள். வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் இக்கட்டுகளே அவர் நீங்களாக்கி அவரை ரட்சித்தார். ஹல்லேலூயா! அடுத்த வசனம் வாசிங்க. அவர் வெளிப்பட ரிலீஸ் பண்ணி கட்டுகளை அறுத்தார். ஹல்லேலூயா! அடுத்த வாசிங்க. முறித்தார். தேவனை துதிப்பாராக. ஹல்லேலூயா! தேவனுடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரக ஐசியத்தை தேவனை செய்யணும், துதித்து கர்த்தர் சித்தத்துக்குள்ள ஆகி நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லி தேவ கட்டளையாக கர்த்தர் சோத்திரம் உள்ளதாக. இங்கே பாருங்க, இங்கே 3 காரியங்கள் போடப்பட்டிருக்க பாருங்க. கர்த்தர் செய்த 3 காரியங்கள். ஒன்று என்ன செஞ்சான்னா, நீங்களாக்கி அவரை கட்டிலிருந்து நீங்களாக்கி அவரை ரட்சித்தார். முதல்ல என்ன பார்த்தோம்? கட்டிலிருந்து விடுவித்தார் பார்த்தோம். இங்கே அவரை ரட்சித்தார். அடுத்தது கட்டில அவர் அறுத்தார். அடுத்த வசனம் சொல்லி கட்டில அவர் அறுத்தார். மூணாவது இரும்பு தாழ்வுகளை முறித்தார். ஹல்லேலூயா! இந்த வருஷத்துக்கு நல்லா தெரியும் எத்தனை கட்டுகள் கத்தவங்க அறுத்திருக்கிறார் சொல்லி, எத்தனை பாண்ட கத்தர் உழைத்திருக்கிறார், எத்தனை கடன்களை கத்த அடக்க செய்திருக்கிறார். இந்த கடன் வாங்கும்போதெல்லாம் மரணமை சூழ்ந்து கொடுக்கும். ஏன்னா வசனத்து மீறி செய்யும். கடன் வாங்குறது வசனத்து மீறலாம். தேவஜனங்கள் காய்ச்சி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். கடன் வாங்குறது விசுவாச வாழ்க்கை அல்ல. கடன் வாங்குறது வசனத்துக்கு மீறலாம். அது ஒரு மரண கட்டுகளை உங்களை கொண்டு விட்டுவிடும், ஒரு மரண பயத்தை கொண்டு விட்டுவிடும். விசேஷமாய் இருள் இருக்கிற ஒரு அதிகாரத்தை கொண்டு அந்த என்ன செய்துவிடும்? அந்த கடனை விட்டுவிடும். தேவவசனம் சோத்திரம் உண்டாதாக. இந்த மரண கட்டிலிருந்து, இந்த கடன் கட்டிலிருந்து, இந்த பாண்டேஜிலிருந்து கர்த்தர் உங்களை இந்த வருஷத்தை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா! கடன் வாங்காமே இந்த வருஷம் நடத்தி செய்திருக்கிறார். அந்த மரண கட்டிலிருந்து, கடன் கட்டிலிருந்து, விசேஷமா அந்த இருள் கட்டிலிருந்து கர்த்தர் செஞ்சிருக்கிறார், விடுவித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். நீங்களாக்கி அவங்களை அந்த கட்டில் நீங்களாக ரட்சித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அடுத்த என்ன செஞ்சார் தெரியுமா? அடுத்த என்ன செஞ்சார்? அந்த கட்டுகளை அறுத்தார். மேற்கொண்டு பாண்டேஜ் ஆகாமல் கட்டில் செஞ்சார். டோட்டலாக அறுத்தார். அந்த கடனை முற்றிலும் அடைக்க சேர்த்தார் சொல்லி அர்த்தம். அது மறுபடியும் மரண கட்டில் அவளை சூழாமல் இருக்கின்ற கத்தை சேர்த்தார் சொல்லி அர்த்தம். மூணாவது என்ன தெரியுமா? இப்போ கடலிருந்து கடன் கட்டில கத்தை அறுத்துட்டார், அது விலைக்கு ரசித்தார். அடுத்து என்ன செஞ்சார்? அவர் தேவை சந்திக்கும் என்ன செஞ்சார்? இரும்பு தாள்களை உடைத்து கொடுத்தார். வெண்கல கதலை உடைத்து இரும்பு தாள்களை செஞ்சார், முறித்தது பொக்கிஷன் எடுத்து கையில் கொடுத்தார். ஹல்லேலூயா! அவன் தேவைகள் தீர்க்கும் வியாசத்தை செய்தார். இப்போ அந்த இந்த ஆசை பெற்ற மனபுத்திரப்பை என்ன செய்யணும்? கத்த செய்த கிருபை நிமித்தமும் அதிசய நிமித்தமும் தேவனை அவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா! அப்படியே நமக்கு இந்த வருஷம் நிறைய மரண கட்டிலிருந்து கத்தர்களை நீங்களாக்கி விடுவித்து அந்த கட்டில அறுத்து நமக்கு நிறைய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறார். விசேஷமாக இந்த மரண கட்டுங்கிறது ஒரு கடன் கட்டுகளுக்கு சமம் தான். ஒரு கடன் கட்டுகள் ஒரு மரண கட்டுக்கு சமம் தான். ஒரு பாவ கட்டுகள் மரண கட்டுக்கு சமம் தான். இதெல்லாம் எப்படி உண்டாச்சு தெரியுமா? கர்த்தர் வசனம் மீறினால உண்டானதான். எப்படிங்க உண்டாச்சு? கர்த்தர் வசனங்களை மீறினால, கர்த்தர் வசனத்தை அவமாக்கினால இந்த மரண கட்டுக்கு சூழ்ந்து இருந்துச்சு. கர்த்தர் வசனத்தை அவமாக்கினால அந்த கடன் கட்டுக்கு நமக்கு வந்து சேர்ந்துச்சு. கர்த்தர் வசனத்தை அவமாக்கின மாத்திரமல்ல, அந்த ஆலோசனையே
அசட்டை பண்ணதுனாலே கடன் கட்டுகளும் மரண கட்டும் பாவங்களும் சூழ்ந்தது இந்த வருஷம். ஆனால் கர்த்தர் நம்மளை மன இறக்கம் கொண்டு என்ன செய்தார்? இந்த கட்டுகளை நம்மளை விட்டு கட்டு நீங்களாக்கி நம்மளை ரட்சித்தார். விசேஷமா அந்த கட்டுகளை நம்மளிருந்து அறுத்து போட்டார். விசேஷமாய் இரும்பு தாழ்பாக உடைத்து வெண்கற்களை உடைத்து முறித்து நமக்கு என்ன ஆசுவாதா நிரப்பினார். மேற்கொண்டு கடன் வாங்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை இதுக்காக நம்ம நன்றி செலுத்துவோமாக, தேவனை துதிப்போமாக, கர்த்தர் சித்தத்துள்ளாய் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆகையால் இங்கே ஒரு மரணக்கட்டுகள் பாவக்கட்டுகள் இருந்து ரிலீஸ் ஆன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுக்காக தேவனை சோத்திரம் சொல்ல வேண்டும் சொல்லி கர்த்தர் உணர்த்துகிறார். அப்படியே இந்த 2020 நமக்கு சாட்சியாக காணப்படுறதுக்காக தேவன் நன்றி செலுத்துவோமாக. கர்த்தர் தொடர்ந்து ஆசைப்பார். ஹல்லேலூயா. மூணாவது, நம்முடைய நோய்களிலிருந்து கர்த்தர், நோய் கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். வாசிங்கன்னா இப்போ அதாவது 17 22 வரைக்கும் வாசிங்க. நிர்மூலர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது. அவர்கள் மரணவாசல்கள் பரியந்தும் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களை நீங்களாக ரட்சிக்கிறார். அவர்கள் வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்கி அவர் அழிவுக்கு தப்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திர செய்கிற அதிசய நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலி செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்தத்தோட விவரிப்பார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாவத்தினால் உண்டான நோயை கர்த்தர் எப்படி நீக்கிறார்? வசனத்தை அனுப்பி செய்கிறார், குணமாக்குறார். இந்த அதிசய நிமித்தம், இந்த கிருபை நிமித்தம் மனுபுத்திரரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பாவத்தினால் நமக்கு சில நோய் உண்டாய். சில அடிக்கடி சொல்லுவாங்க, காலினால் செய்த காரியம் காலினால் உண்டான பாவம் காலிலே அடிபடும் என்று சொல்லுவார். வாயினால் சில பாவம் செஞ்சினா வாயிலே அடிபடும் என்று சொல்லுவார். என்ன இப்படி சில இந்த வருஷத்துலேயே நம்ம சில அடிகள் வாங்கியிருக்கலாம், சில நோய்கள் அது மூலமாக வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? இக்கட்டிலிருந்து நம்மளை விளக்கினார். இந்த நோய் கட்டுகள் எப்படிங்க வந்துச்சு? இந்த நோய் கட்டுகள் எப்படி இருந்துச்சு? நாம் செய்த பாவம் நிமித்தம். அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. நிர்மூலர் தங்களோட பாதக மார்க்கத்தினாலும் நம்ம செஞ்ச பாவத்தினாலும் தங்களோட அக்கிரமனாலும் பாவத்தினாலும் பாதகனாலும் அக்கிரமனாலும் நோய் கொண்டு ஒடுக்கி போனார்கள். அடுத்தது, எல்லாத்தையும் இச்சித்து பாவம் பண்ணி அக்கிரமம் பண்ணி அப்படிதான் ஆத்மா இருந்தது. இப்போ நோய் மூலமா மரணத்துக்கு டச் பண்ற சூழ்நிலை இருக்கிறாரு. இந்த கர்த்தரை நோக்கி அவங்க என்ன செஞ்சாங்க? கூப்பிடுறாரு. கர்த்தர் இக்கட்டில் இருந்து அவங்க என்ன செஞ்சா நீங்களாக்கி வசனம் இருந்தவங்களே குணமாக்கினா. இப்போ அவன் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. மறுபடியும் தேசத்தாக அவன் தேசத்தில் ஆக முடியாத கடமைப்பட்டிருக்கிறான். தேவனை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இப்படி நம்ம 2021 ஆண்டிலே நமக்கு கிட்டத்தட்ட எல்லா நோய்களிலிருந்து கர்த்தர் செஞ்சா அந்த நோய் கட்டிலிருந்து நீக்கி வசனத்தை அனுப்பிச்சு நம்மளை குணமாக்கினார். ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வருஷத்துல எவ்வளோ நோய் வந்திருக்கலாம், சளி வந்திருக்கலாம், அது வந்திருக்கலாம், சின்ன சின்ன நோய் வந்திருக்கலாம், பல் வலி வந்திருக்கலாம், கழுத்து வலி, காது வலி, எல்லாம் முட்டு வலி எல்லாம் வந்திருக்கலாம். ஆனால் எல்லா இக்கட்டுகளும் கத்தை நீக்கி இந்நாட்களுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு சன்னியாசத்தை அழைத்து வந்ததுக்காக கர்த்தர் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. இது தேசத்துக்குள்ளாகவும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விஷயமா. அதை தொடர்ந்து இப்படி கர்த்தர் இந்த நோய் அந்த கட்டிலிருந்து இந்த வருஷம் நீக்கி நம்ம குணமாக்குறதாய் கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம். அடுத்த கட்டுகள் போராட்டம், மாம்ச போராட்டம் உள்ள கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார் இந்த வருஷம். வாசிக்கலாம். அதாவது இப்போ 23 32 வரைக்கும் வாசிங்க. அதை 107 அவர்கள் கர்த்தருடைய கிரியில் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்றை எழுப்பி அதில் கரைகளை கொந்தளிக்கப்படும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவருடைய ஆத்மா தேசத்தினால் கரைந்து போகும். பெருந்தோலை போல அரைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய ஞானம் எல்லாம் முழுகி போகும். தேவனுடைய பசங்க சோத்திரம். இங்க பாருங்க, இங்க என்னன்னா ஒரு பிரயாணம் பண்ண ஒரு இதுக்கு ஏதுவாக ஓமை கொடுக்கப்படுறது. எப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் செய்யறாங்க. ஆவிக்குரிய பிரயாண கப்பலில் ஏறி என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. அப்போ சில அலைகள்லாம் வருது, சில போராட்டங்கள்லாம் வருது, சில காற்றுலாம் வருது. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? மாம்ச போராட்டம் அதை என்ன செய்கிறாங்க? அதை அடக்க பார்க்குறாங்க. இங்கே என்ன தெரியுமா? தன்னோட ஞான பலத்தினாலே
தன்னுடைய மாம்ச காரியத்தினால அடக்க பார்க்குறான். நிறைய இடத்துல சில குடும்பங்கள் இந்த வருஷம் நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் சில அலைகள் போன்ற, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில அலைகள் போன்ற சில போராட்டம் வந்துச்சு, சில காற்றடிக்கிற போராட்டம் வந்துச்சு. அவங்க எப்படி அடக்குறாங்க, தெய்வ பயத்தில் அடக்குறாங்கன்னா ஞானத்தில் அடக்கம் பார்த்தாங்க. என்ன பண்ணணுமா, அவங்க தெய்வ கிருபையில் அதை அடக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஞானத்தினால அடக்க பார்த்தாங்க. ஞானத்தினால அடக்க பார்த்தா ஒன்றும் செய்ய முடியல. ஒரு லெவலில் என்ன செஞ்சாங்க, தேவனை நோக்கி கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, மறுபடியும் வசனம் வாசிங்க, 27 மறுபடியும் வாசிங்க. ஞானத்தினால நீங்க எந்த காரியத்தை அடக்க பார்க்கக்கூடாது. தேவனுடைய கிருபை மித்தமாக தான், ஆவி நடத்தக்கூடாது தான் எல்லா போராட்டத்தையும் என்ன செய்வீங்க, அடக்கணும். சில வீட்டுக்குள்ள ஒரு போராட்டம் அலையை போல அடிக்கலாம், காற்று போல அடிக்கலாம். நீங்க என்ன செய்யாத, உங்களுடைய திறமையினால உங்களோட ஸ்கில்லுனால எக்காலத்தோட மூடி மறைக்க பார்க்காதீங்க, அது நடக்காது. அதுக்கு மாறாக தெய்வத்தை நீ கூப்பிடுங்க, தேவனை கூப்பிடுங்க. அந்த ஆவிக்குரிய போராட்டம் மாறி வீட்டில் பெரிய தெய்வீக சமாதானம் உண்டா. ஹல்லேலூயா. இங்கே மறுபடியும் வாசிங்க. வெறித்தவன் போல அறிந்து போகிறார்கள். அவர் ஞானத்தினால எப்படியாவது ஞானம் வச்சு எப்படியாவது என்ன செய்யலாம், அதை என்ன செய்யலாம், மூழ்கி வச்சு அதாவது அந்த மூழ்கிற காரியத்துக்கு வெளியே வந்துடான்னு பார்த்தாங்க. அதெல்லாம் மூழ்கி போச்சு. இப்போ கடைசி செஞ்சாங்க, தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அது நீக்கலாக்கி விடுவித்தார். ஹல்லேலூயா. அந்த கொந்தளிப்பு என்ன செஞ்சார் பாருங்க, அமர்த்துகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது அலைகள் அடங்கி போயிட்டு அமைதி உண்டான மித்தம் அவர் சந்தோஷப்படுத்தினார். சந்தோஷப்பட்டார் துறைமுகத்துக்கு அவளுக்கு கொண்டு சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது கிருபை நிமித்தமும் மன்புத்து அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் துதித்து உயர்த்தி அவரை போற்றுவாராக. ஹல்லேலூயா. அவரை போற்றுவாராக. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, என்ன பண்ண, அலைகளை அடக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. போராட்ட அலைகளை அடக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு காரியம் பாருங்க, கர்த்தர் அதை என்ன செஞ்சார், அந்த கொந்தளிப்பை அமர்த்தினார், அலைகளை என்ன செஞ்சார், அடக்கினார், சந்தோஷத்தை கொண்டு வந்தார். அந்த துறைமுகத்தை கர்த்தர் செஞ்சார், சேர்த்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எப்போவுமே நம்முடைய ஆவிக்குரிய போராட்டம் வருது, ஜெபம் பண்ண முடியல, ஒரு தசமா காணிக்க செலுத்த நம்ம தாமத்தி கொண்டிருக்கிற தடையாக இருக்கிறது. சில ஆவிக்குரிய பிரமாணம் நம்மளால் செய்ய முடியல, ஒரு மணி நேரம் ஜெபத்தில் உட்கார முடியல, ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க முடியல, ஆலயத்துக்கு குறித்த நேரத்தில் வர முடியல, ஆலயத்தை தாமதம் வந்து கொண்டிருக்க குறித்த நேரத்தில் வர முடியல, எல்லா நாளும் சண்டே அட்டன் பண்ண முடியல. இப்படி ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக உங்களுக்கு காணப்பட்டுச்சுன்னா நீங்கள் உங்கள் டேலண்டால் உங்கள் ஸ்கில்லுனால அதை மூடி மறைக்க பார்க்காதீங்க. தேவனதை ஒப்புவீங்க. ஆண்டவரே குறித்த ஆலயத்து வர முடியல, ஆண்டவரே அதுக்கான வாகனத்தை அனுமதிக்கான ஆபத்து காலத்து மாதிரி நீங்கள் அதை கூப்பிடுங்க. இதுக்கு எழுப்புற அந்த அலைகளை ஆஃப் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆலயத்துக்கு குறித்த வரதுக்கும், எல்லா நாட்களையும் ஆலயத்துக்கு வரதுக்கும், எப்பவும் தசமாக ஒழுங்காக கொடுக்கறதுக்கும், தேவனோட பிரமாணத்தை எப்போதும் கடைப்பிடிக்கிறதுக்கும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த போராட்டத்தை மாற்றி போடுங்க. இந்த அலைகள் போன இந்த போராட்டத்தை மாற்றி போடுங்க, இந்த கொந்தளிப்பை மாற்றி போடுங்கன்னு சொல்லி இந்த ஆவிக்கு போடுறது நீங்களாக்க முடியும். தேவனை நோக்கி செய்வீங்க, கூப்பிடணும். அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் அந்த கொந்தளிப்பையும் அந்த அமலை என்ன செய்வார், அலைகளையும் அமர்த்தி ஒரு தெய்வீக சமாதானத்தை காண்பித்து நீங்க சேருடைய கரையில கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் செய்த 3 காரியத்தை பாருங்க. அந்த அமர்த்துகிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார். இன்னொன்னு சந்தோஷப்படும்படியாக அவர் செய்கிறார். 3வது என்ன செய்கிறார், கரைகளை கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்படி கொந்தளிப்பை அமர்த்தி சந்தோஷத்தை கொடுத்து கரைகளை சேர்க்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு நம்ம நிறைய ஆவிக்குரிய போராட்டத்தை கற்றுருக்கோம். ஜெபம் பண்ணாமல் அப்படியே அலைஞ்சி திரிஞ்சோட இருந்திருப்போம். வாசம் எடுக்காமல் அப்படியே அலைஞ்சி திரிஞ்சுட்டே இருந்திருப்போம். ஆலயத்துக்கு குறிப்பாக சரியானத்துக்கு ஆலயத்துக்கு போகாமல் அலைஞ்சிருப்போம். அதெல்லாம் கற்று மாற்றி நாட்டில் தேவ சமூகத்தை வர கிருபை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்து வரக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு என்ன செய்வோம், எப்படி இந்த கரையில சபையில சேர்த்துருக்க கர்த்தரை என்ன செய்வோம், நன்றி செலுத்துவோமாக, தேவனை துதிப்போமாக. ஹல்லேலூயா.
ஆகிய 2001 ஆண்டுகளே கர்த்தருடைய என்னென்ன ஆவிக்குரிய போராட்டங்களே உங்கள் மத்தியிலிருந்து நீக்கி போட்டாரோ அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும். என்ன ஆவிக்குரிய போராட்டங்கள் அலையில் போல மத்தியில் இந்த வருஷத்தை காணப்பட்டிருந்தால் அதை கர்த்தர் நிச்சயமாக அடைக்கிருந்திருப்பார். அது மாத்திரமல்ல ஒரு சமாதான சந்தோஷப்பட்டு இந்த கரையை சேர்த்திருப்பார். அதுக்காக தேவனுக்கு என்ன செய்வோம்? நன்றி செலுத்துவோம். ஆனால் இந்த அலைகள் கொந்தளிப்பு எப்படி வந்துச்சு? அந்த கட்டுகள் எப்படி போய் மாட்டிட்டாங்க? அந்த அலைகளை மாம்சத்தை அடக்க பார்த்தாங்க. டேலண்ட் நம்ம திறமைனால அதை அடக்க பார்த்தாங்க. அது அவங்களால முடியல. கட்டுகளை சிக்கிக்கிட்டாங்க. இப்போ ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிட்டாரு. கர்த்தர் அவங்களை விடுவித்து அந்த கடலை அமர செய்து கொந்தளிப்பு அமர செய்து சமாத கட்டளை இட்டு கரையில் சேர்த்தார். ஹல்லேலூயா! இதுக்காக இந்த வருஷத்துக்கு கர்த்தர் செய்த நன்மைக்கு என்ன செய்வோம்? நரசிக்கிற தேவன் செய்வோம், சோத்தரிப்போம், துதிப்போமாக. ஹல்லேலூயா! தேவனுடைய பசங்க சோத்திரம் உண்டாதாக. ஆகினாலே இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு மத்தியில் எழுப்பின ஆவிக்குரிய அலை போராட்டத்தை, மாம்சத்து போராட்டத்தை, நம்ம மாம்சத்தால் உண்டான அலைகள் போராட்டத்தை, நம்ம மாம்சத்தால் உண்டான கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்தி ஒரு தெய்வ சமூக கட்டளையிட்டு இன்னாக்கு தேவ சமூகத்து வர முடியாது கர்த்தர் செய்திருக்கார். அதுக்காக தேவன் சோத்திரம் சொல்லி தேவன் துதிப்போமாக. ஹல்லேலூயா! இது தேவன சித்தமா இருக்குது. கர்த்தரை கொடுத்து மகிமைப்படுத்துற ஒரு காரியமா இருக்குது கர்த்தர் சோத்திரம். அதனாலே இந்த மாம்சக்கட்டிலிருந்து கர்த்தர் நீக்கலாக்கி இந்த கொந்தளிப்பு அலைகள் போன்ற போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலாக்கி தெய்வ சமாதத்தை கொடுத்து நம்ம இந்த இப்போது நாட்களே கர்த்தர் நம்ம தேவ சபைக்கு வர கிருபை செய்து கர்த்தரை சோத்திரம் செலுத்த கர்த்தர் அனுபவம் செய்தா கர்த்தர் சோத்திரம். ஹல்லேலூயா! 5வது கட்டுகள் இங்கே பாருங்க. இங்கே கர்த்தர் நம்முடைய கையின் செழிப்பை கர்த்தர் ஆசிரிக்கிறார். கை பிரயாசத்தை ஆசிரிக்கிறார். இதில் ஏதாவது நம்ம ஒரு பொல்லாப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இச்சையின்படி அந்த பொல்லாப்பு கை பிரசம் செலவச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு கட்டுக்குள்ளே போயிடுவீங்க. ஆனால் கர்த்தர் மறுபடியும் உங்களை வந்து நீக்கலாக்கி என்ன செய்ய அது விடுவித்து மறுபடியும் உங்களை ஐஸ்வரன் ஆக்குகிறார். ஹல்லேலூயா! எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கட்டுகளுக்கும் உள்ள காரணம் இருக்குது. அந்த காரணத்தை அதனாலே அந்த கட்டுக்குள்ளே போய்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்ய விடுவித்துக்கிறோம். முதல்ல தன் வழியிலே நம்ம என்ன செஞ்சோம்? சுயசத்தில் போனோம். ஒரு இக்கட்டில் மாற்றிட்டு பசினாலையும் தாகத்தினாலும் காணப்பட்டோம். நம்ம திருப்தியாக இருந்தோம். கர்த்தர் என்ன செஞ்சார்? அவர் நம்ம மேல் என்ன செஞ்சார்? அந்த கட்டில் நீக்கி போட்டு நம்மளை வழி நடத்தி நம்மளை திருப்தியாக்கி என்ன செய்யார்? நமக்கு அந்த கட்டில் விடுவித்து கொடுத்தாரு சொல்லி பார்க்கிறோம். 2வது காரியம் பார்க்கிறோம். நம்முடைய வசனம் மீது நிமித்தமாய் பாவக்கட்டுகள் மரணக்கட்டுகள் உண்டாயிடுச்சு. ஆலோசனை அசற்பட்டனாலே பாவம் உண்டாயிட்டு கர்த்தர் பாவத்தை விடுதலாக்கி நான் அந்த கட்டுகளை அறுத்து நமக்கு இரும்பு தலைகளை உடைத்து வெள்ளுகளை உடைத்து நமக்கு ஆசிரியத்தை கொடுத்தார். 3வது பாவத்து நிமித்தமாய் நோய்களை கர்த்தர் செஞ்சார். அந்த பாவத்தின் நோய்களுக்குள்ள கட்டுக்குள்ள போனார்கள். கர்த்தர் அந்த கட்டில் விடுதலாக்கி வசந்த கொடுத்து குணமாக்கி அவன் ஆசிரியத்தார். 4வது மாம்ச நிமித்தமாய் சில அலைகள் கொந்தளிக்கப்பட்டிருக்கலாம். மாம்ச குணமாய் ஒரு சில வீட்டிலே ஒரு போராட்ட அலைகள் எழுந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை உங்களை அந்த அந்த கொந்தளிப்பை அந்த அலைகளை அடக்க செய்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. என்ன செய்கிறார்? ஒரு கரை சேர்க்கின்ற செய்கிறார். இது எதனால் வந்து நம்முடைய மாம்சத்தில் எண்ணத்தினால் உண்டானதா மாம்ச கட்டுன்னு பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது நம் கை பிரயாசத்தை தப்பாக செலவழிக்கும் போது உண்டான ஒரு கட்டுகள். கை பிரயாசத்தில் நம்ம செழிப்புக்கு வரவுள்ளக்கான கட்டுகள். இந்த கட்டுகள் கற்று அறுத்து ஒரு செழிப்புக்குள்ளாகனா சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். இப்போ மீதி வாசனை அதாவது 37லேருந்து 42 வரைக்கும் வாசிங்க. வயல்களை உண்டாக்கி விதைத்து நாற்றுத்தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வார்த்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெறுகிறார்கள். அவருடைய மிருக ஜீவனம் குறையாதிருக்க. எதுன்னு வாசிங்க. அவர் ஆறுகளை அவாந்திருக்கா 33 வாசிங்க. அவர் ஆறுகளை அவாந்திரமடியாகும். நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகும். குடியுடைய பொல்லாப்பில் நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஓரிடமாகவும் மாற்றுகிறார். இங்கே பாருங்க ஒரு சேஞ்ச் வந்து என்ன சேஞ்சுன்னா நல்ல இடத்தை என்ன செஞ்சு வறண்டலமாக மாறிடுச்சு. நீரூற்றுகள் வறண்டு போயிடுச்சு. ஆறுகள் அவாந்த வழியாக மாறிடுச்சு. செழிப்பான தேசத்தை கர்த்தர் ஓரிடமாக மாற்றுறார். ஏமாற்றினார் பொல்லாம் திட்டம். அந்த குடியுடைய பொல்லாம் திட்டம். கர்த்தர் நம்ம கொடுக்குற பணத்தை நம்ம கொடுக்குற கை பிரயாசத்தை நம்ம தப்பாக செலவு செஞ்சோம்னா இப்படி ஒரு ராங்காக மாறிடும். எப்படி மாறியும்? ஆமாம், கர்த்தர் அது கொடுத்த பணத்தை அதுக்கு தான் செலவழிக்கும். அதுக்கு கை பிரயாசத்தை அதுதான் செய்யும். வீட்டு வருமானத்தை எடுத்து கடனை கேட்டுக்கிறோம். கடனுடைய பணத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். கடனுடைய பணத்தை எடுத்து வீட்டில் ஒரு பொருள் வாங்கிக்கிறோம். என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறோம் பாருங்க. வீட்டில் பணத்தை எடுத்து கடன் அடைக்கிறோம்.
கடன் கொடுக்குற கடங்கான அடிக்கிற பணத்தை எடுத்து வீட்டு பொருளில் வாங்கிக்கிறோம். இப்படியே சுற்றிட்டே இருக்கும் தவிர அப்போ என்ன ஆயிரும்? வறண்ட அவன் நல்ல செழிப்பான என்னவோ மாறிக்கும் வறண்டணும். இது பொல்லாப்பம், இது தீங்கு செய்கிறோம். தேவனுக்குரியதை கொடுக்காமல் மனுஷனுக்குரிய மனுஷன் கொடுக்காமல் பொல்லாப்பு செய்கிற ஒரு காரியமாக இப்போ கர்த்தராகவே நிலைமை மாற்றுகிறார். வாசிக்க இப்போ ஒரு கட்டுக்குள்ள போயிடறாங்க. வாசிக்கலாம். அவர்கள் குடியுடைய பொல்லாப்பு நீக்கம் செழிப்பான தேசத்தை ஓர்வலாக மாற்றுகிறார். அவர் அவாந்தர வெளியே தண்ணீர் தடாகமாகும். இப்போ அந்த சூழ்நிலை கர்த்தனை செய்கிற மனசு வச்சு அவாந்தர தண்ணீர் தடாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்று மாற்றி பசித்தொருள் அங்கே பசித்தொருள் குடியேற்றி அங்கே அவர்கள் குடியிருக்கும்படி நகரத்தை கட்டி உண்டாக்கி திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவர்கள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். அவருடைய நிந்தை ஜீவங்கள் குறையாதிருக்கப்படுகிறார். பின்பு அவர்கள் இறுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைப்பட்டு தாழ்ந்து அடைகிறார்கள். அவருடைய பிரபுக்கள் மீன் நிகழ்ச்சியை வரப்படி வழியில்லாத அவாந்தர வழியிலே அவர்களை தெரிய செய்து எளியவனையும் சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து வம்சத்தை மந்தே போராக்குகிறார். இங்கே பாருங்க, ஒருத்தர் கொல்லாம நிமித்தமா அவனுக்கு இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு போயிடணும். உடனே கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் அப்படியே விடலை. போன ஆசீர்வாதம் திரும்ப பெரும்படி என்ன செஞ்சார்? அவாந்த வழி நீரூற்றை மாற்றி வயல்களை கொடுத்து நீரை கொடுத்து செழிப்பாக்கி என்ன செஞ்சார்? மிருகத்தில் மற்ற போகா பண்ணபடிக்கு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சார்? அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகும்படியாக கிருபை செய்து என்ன இருந்தார்கள். மறுபடியும் தப்பு பண்ணார்கள், மறுபடியும் கர்த்தர் அவர்களை உணர்த்தினார். இப்போ கர்த்தர் என்ன செய்யற? அவர்களை பிரபுக்களை எழுச்சி வர பண்ணி வாசிங்க. அவர்கள் பிரபுக்கள் மீது எழுச்சி வர பண்ணி வழியில்லாத அவாந்தர வெளியிலே அவர்களை தெரிய செய்து எளியவனையும் தப்பு பண்ணும்போது அதாவது நம்ம இப்போ நம்ம கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம தப்பு பண்ணும்போது என்ன செஞ்சதுங்க? ஒரு ஆசீர்வாதம் கேடு உண்டாகி அவன் தப்பான ஒரு சூழ்நிலை ஒரு கெட்டுகளை மாட்டிக்கிறான். இந்த போதிலும் கர்த்தர் என்ன செய்யறா? அவன் மனசு வச்சு எளியவனை என்ன செய்யறா? அந்த சிறுமை எடுத்து உயர்நடைகளை வைத்து மந்தே போலாக்கிறார். ஹalleluya. நம்மளும் இந்த வருஷத்துல நிறைய இந்த மாதிரி சேட்டல் நிறைய பண்ணியிருப்போம், நிறைய பொல்லாப்புகள் செய்திருப்போம், தாறுமாறாக நடந்திருப்போம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வேற விதமாக தப்பாக பயன்படுத்திக்கலாம். அதனால சில வறண்ட நேரமாக நம்ம பார்த்துருப்போம். சில அந்த அவாந்த வெளி போல சில சூழ்நிலை உண்டானது பார்த்துருப்போம். இது எதை நிமித்தம் வந்துச்சு? நம்முடைய பொல்லாத நிமித்தம், நம்மளுடைய மீது நிமித்தம், விசேஷமாய் நம்முடைய தப்பான செயல் நிமித்தமாக வந்துச்சு. எப்படி சில நேரத்தில் உங்களுக்கு காசு இல்லை அப்படின்னா என்னத்தம்? அவாந்த வெளி போல இருக்கீங்க, வறண்ட நிலமா இருக்குன்னா நம்ம செய்ய தப்பு நிமித்தமாக தான் உண்டாச்சுங்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு கர்த்தர் உணர்த்தி என்ன செய்கிறார்? மறுபடியும் அந்த வயல்களை உண்டாக்கி அங்கே நீரிட்டு அவாந்த வெளி நீரிட்டு உண்டாக்கி அவனை செழிப்பாக்கி மறுபடியும் மிருகஜீவன் குறையாமல் அவன் பெருக்கத்தை உண்டு பண்ணி அவன் ஆசைக்கிறார். ஹalleluya. விசேஷமாக அந்த சிறியவனை அந்த எளியவனை சிறுவிலிருந்து எடுத்து உயர்த்தி கர்த்தருக்கு அடைக்கலமாக வைத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. அப்படி இந்த வருஷம் நமக்கு நிறைய நடந்தது. நம்ம தப்பு நிமித்தம் சில வறண்ட நேரமாக பார்த்துருப்போம். நம்முடைய பொல்லாத நிமித்தம் சில ஆசீர்வாத கேடுகளை பார்த்துருக்கலாம். நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம சரியாக பயன்படுத்த நிமித்தம் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? சில நேரத்தில் ஒரு அவாந்த வழியை பார்த்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை அப்படியே விடலை, மீண்டும் நம்ம செழிப்புக்குள்ளாக கர்த்தர் நம்ம மாற்றினார். ஹalleluya. அடுத்த வசனம் வாசிங்க. உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். நாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. இவன் செஞ்ச பாவத்தினால அப்படி ஆயிடுச்சு. ஒரு லக்ஸரி லைஃப்னால அப்படி உனக்கு உண்டாயிடுச்சு, மனாந்திரா உண்டாயிடுச்சு அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உத்தவங்களை பார்த்துட்டே இருப்பாங்க, இவன் இந்த நேரத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரவனைய அந்த எளியவனை அந்த குப்பையிலிருந்து எடுத்து சிறு எடுத்து போய் நடக்கிறது பார்ப்பான். இப்போ எல்லா வாயும் செஞ்சிடும், மூடிடும். ஹalleluya. அப்படி ஒரு சாட்சியை கர்த்தர் இந்த வருஷம் நம்ம கொடுத்தாரா இல்லையா? நம்முடைய வளர்ச்சியை பார்த்து கர்த்தர் பிறர் வாயை மூடத்தக்கதாய் சாட்சியை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அப்போ தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோமாக. அடுத்த வசனம் வாசிங்க. எவன் ஞானம் உள்ளனோ அவன் இவளை கவனிக்க கடவுள். இந்த வசனத்தை மறந்துடுறாங்க. சங்கீதம் 107 மறந்துடுறாங்க. ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்? சங்கீதம் 107 வாசிப்பான். என்னது ஞானம் உள்ள எதை வாசிப்பான்? 100 வாசிப்பான். ஏன்னா நம்ம செஞ்ச தப்புக்கு என்ன, நம்ம போன இக்கட்டுகள் என்ன, கர்த்தர் நிற்கிறது விடுவித்து மறுபடியும் நம்ம என்ன செய்து வச்சிருக்காரு? உயர்ந்த அடங்குதுல வச்சாருங்கிறத காரியத்தை என்ன செய்வான்? ஞானம் உள்ளவன் வாசிப்பான். இங்கே கவனிங்க, நம்ம செஞ்ச காரியம் என்ன, அதனால நம்ம ஒரு எந்த கட்டுக்குள்ள போனோம், எந்த கட்டுக்குள்ள போனோங்கிறதையும், அதனால விளைவையிலையும் நம்ம என்ன சந்தித்தோம்,
இப்போ கர்த்தர் இறக்கம் செய்து அவர் கிருபையிட்டு ஆசிரியம் செய்து அந்த இக்கட்டில் விடுவித்தது என்ன? இப்போ நம்ம கர்த்தர் எங்கே வச்சிருக்கார்? ஓய்ந்த அடைக்கிறத வச்சிருக்க என்ன? இதெல்லாம் யார் சிந்திப்பா? ஞானம் உள்ளவன் இதை கவனிக்க கடவுள். வாசிக்கலாம். ஞானம் உள்ளவன் எவன் ஞானம் உள்ளவனோ அவன் மேலே கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தர் கிருபையை உணர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. இக்கட்டிலிருந்து நீங்களாக்குன கர்த்தர் கிருபையை யார் உணர்ந்து கொள்வார்? ஞானவான் தான் உணர்ந்து கொள்வான். முட்டாள் உணர மாட்டான். அவன் கூட நம்ம பாட்டு போயிட்டே இருப்பான். நாம் ஞானவானா இல்லையா? ஞானவானா இல்லையா? அவனை மனுஷன் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்ளணும். அப்போ என்ன செய்யணும்? இதில் மனுஷனும் கவனிக்க வேண்டும். தேவனுடைய சோத்திரம் உண்டாத ஆகையினால கர்த்தர் நம்மளை எல்லா இக்கட்டிலிருந்து இந்த 2020 ஆண்டு விடுவித்தார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் நம்ம தேவனை அவர் செய்த கிருபை நிமித்தம், அவர் நம்ம கிடைத்த கிருபை நிமித்தம், அவர் சாதித்த கர்த்தர் துதிப்பூர்வமாக விசேஷமாய் இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மளை நோய்க்கேட்டிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். மரண பாவகட்டிலிருந்து இந்த வருஷம் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். விசேஷமாய் நம் வழி தப்பி போன காரியத்திலிருந்து அந்த கட்டிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை கொடுத்து நம்மளை நேர்வழி வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய மாம்ச போராட்டங்கள் கட்டிலிருந்து நம்மளை விடுவித்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய கையின் பேசுறவர்களே தப்புகளை நம்ம மித்தமாக நம்ம போன கட்டிலிருந்து கர்த்தர் விடுவித்து நம்மளை செழிப்பாக்கியிருக்கிறார். இதெல்லாம் நாம் கவனிக்க இருக்கிறோம். இந்த காரியத்தை மனதில் கொண்டு இந்த 2023 இந்த இறுதி நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆகையால் 2023 20 நாள் கடந்து வந்திருக்க நாம் கர்த்தர் இந்த 2023 கர்த்தருடைய எல்லா இக்கட்டிலிருந்து விடுவித்து அவருடைய கிருபை நிமித்தம் அவருடைய அதிசய நிமித்தம் நம்ம வழிநடத்தி 2023 நம்ம ஆசீர்வதிக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி எல்லா இக்கட்டிலிருந்து நம்ம விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தொடர்ந்து தேவ சித்தம் செய்து தேவனை மகிமைப்படுத்தி நான் தொடர்ந்து 2024 ஆண்டில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோமாக. ஆகிய கர்த்தர் இந்த 2023 ஆண்டிலே கர்த்தருடைய எல்லா இக்கட்டிலிருந்து விடுவித்தார் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். இந்த ஆண்டிலே கர்த்தர் எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ராமராமராம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. 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 எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதுவே தேவனுக்கு தேவசத்தை செய்யறதுக்கு ஏதோ